சனியின் பாதிப்பு வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் சனி பகவான் எப்போதும் தொந்தரவு செய்ய மாட்டார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ராமபக்தர், அஞ்சாத வீரன், அனுமன். ஆனால் ஒரு நாள் சனி பகவான் கூட அனுமனை பிடிக்க முயன்றார். அப்போது நடந்த அதிசயம்தான் இந்த புராண கதை. வெல்கம் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இலங்கையின் அரசனான ராவணன் பெரிய தவம் செய்து மிகுந்த சக்திகளை பெற்றான். அவன் தன் வலிமையில் மிகவும் கர்வமாக இருந்தான். ஒரு நாள் அவன் நவக்கிரகங்களையே வென்று பிடித்து வந்தான். அவர்களையெல்லாம் தனது அரண்மனையில் சிம்மாசனத்திற்குச் செல்லும் படிக்கட்டுகளாக தரையில் படுக்க வைத்தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் அனைவரும் தரையில் முகம் குப்புற படுக்க வைத்திருந்தான். ராவணன் தினமும் அவர்களின் முதுகின் மீது ஏறி அரியணையில் அமர்ந்தான். சனி பகவானையும் மற்ற கிரகங்களைப் போலவே முகம் குப்புற படுக்க வைத்தான். இவ்வாறு செய்தால் சனி பகவானின் பார்வை தன் மீது விழாமல் இருக்கும் என்று ராவணன் நினைத்தான். ஏனென்றால் சனியின் பார்வை யார் மீது விழுந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று ராவணன் நம்பினான். இதே நேரத்தில் அயோத்தி அரசன் ராமனின் மனைவி சீதா தேவி இலங்கையில் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அவரை தேடிக்கொண்டு அனுமன் இலங்கைக்கு வந்தார். அசோகவனத்திற்குச் செல்லும் வழியில் ஒரு இருண்ட சிறை அறையிலிருந்து ஒரு துன்பமான முனகல் சத்தம் கேட்டது. அனுமன் அங்கே சென்றார். அங்கு சனி பகவான் கட்டப்பட்ட நிலையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். சனி பகவான் அனுமனை பார்த்து கூறினார், வீர அனுமனே, என்னை இந்த சிறையிலிருந்து காப்பாற்றுங்கள். அனுமன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அந்த சங்கிலிகளை உடைத்து சனி பகவானை விடுவித்தார். சனி பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அனுமனை பார்த்து கூறினார், அனுமனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அனுமன் சிரித்தபடி சொன்னார், என் ராமனை நினைக்கும் பக்தர்களுக்கு நீங்கள் அதிக துன்பம் தரக்கூடாது. சனி பகவான் உடனே அந்த வரத்தை வழங்கினார். பல ஆண்டுகள் கழிந்தது. ஒரு நாள் அனுமன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ராமநாமம் ஜபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சனி பகவான் அங்கு வந்தார். அவர் கூறினார், அனுமனே, இப்போது உனக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. விதியின்படி நான் உன்னை பிடிக்க வேண்டும். உன் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடு. அனுமன் மெதுவாக சிரித்தார். அவர் கூறினார், சனி பகவானே, என் தலையில் வந்து அமருங்கள். சனி பகவான் அனுமனின் தலையில் அமர்ந்தார். அடுத்த நொடியில் அனுமன் ஒரு பெரிய மலையை தூக்கி தன் தலையில் வைத்தார். அந்த மலையின் பாரம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த பாரத்துக்கு இடையில் சனி பகவான் நசுங்க ஆரம்பித்தார். சனி பகவான் வலியால் அலறினார், அனுமனே, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. தயவு செய்து என்னை விடுவியுங்கள். அனுமன் உடனே மலையை கீழே இறக்கினார். சனி பகவான் அனுமனின் வலிமையை உணர்ந்து அவரை வணங்கினார். அவர் கூறினார், அனுமனே, உன்னையும் உன்னை வழிபடுபவர்களையும் நான் இனி துன்புறுத்த மாட்டேன். உன்னை நினைப்பவர்களுக்கு நான் எப்போதும் நன்மை செய்வேன். அன்று முதல் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக மாறியது. அனுமனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது, வடமாலை சாற்றுவதும் இந்த கதையை நினைவூட்டுகிறது. ராமநாமம் இருக்கும் இடத்தில் சனி தோஷம் கூட அணுகாது புராணங்கள் கூறுகின்றன. அதனால் அனுமனை நினைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துணிவும் வெற்றியும் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.